ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் நான் வந்து சாக் ஆப்ஸரை மாற்றி காமிச்சிருப்பேன். ஒரு பேஷன் ப்ளஸுக்கு வந்து பேஷன் ப்ரோ போடலாம், ஸ்பெண்டர் ப்ளஸுக்கு பேஷன் ப்ரோ சாக் ஆப்ஸர் போடலாம். இந்தமாரி விஷயம் நான் காமிச்சிருப்பேன். ஆனால் உங்கள் வண்டிக்கு ஏற்ற சாக் ஆப்ஸரை நம்ம எப்படி வேறு பிராண்டில் எப்படி போடணும் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு ஹோண்டா ஆக்டிவ் ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் சாக் ஆப்ஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 900 1000 வரும். அந்த கம்பெனியை சப்ளை பண்ணுற வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம. ஆனால் அதே பிராண்டு தான் இருக்கும். குவாலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒன்றே தான். ஓகேங்களா? கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் வண்டிக்கு நீங்கள் பல்சர் வச்சுருந்தாங்க, எமகா எந்த வண்டி வச்சுருந்தாலும் இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கி போட்டிங்கனாவே உங்கள் வண்டியில் அந்த சாக் ஆப்ஸர் குவாலிட்டியாக இருக்கும். அதோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பெனியில் வாங்கினாவே கண்டிப்பாக ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு வண்டியில் நம்ம ஒரு சிபிஎஸ் ஹெச்எம்மில் ஒரு 3000 4000 கொடுத்து ஒரு சாக் ஆப்ஸர் வாங்கினா இந்த கம்பெனியை வாங்கினா கண்டிப்பாக ஒரு 800 ரூபாய் கம்மியாகும். ஓகேங்களா? அதனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. அதனால் உங்கள் வண்டிக்கு தேவையான சாக் ஆப்ஸரை இந்த கம்பெனி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பணமும் மிச்சமாகும். ப்ளஸ்ஸு வண்டியோட சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பேக் பெயின் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நான் நிறைய வண்டியில் நிறைய கம்பெனிக்கு இந்தமாரி நிறைய வண்டிக்கு நான் போட்டிருக்கேன். இந்தமாரி போட்டதால் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ கஸ்டமர் விருப்பப்படி அவங்க வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா அந்த சாக் ஆப்ஸர் நான் போடுவேன். இப்போ என் கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த சாக் ஆப்ஸர் ரெக்கமெண்டேஷனே பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். இவங்க டேரெக்டாக நம்ம வாங்குறதால, இந்த கம்பெனியை நம்ம டேரெக்டாக வாங்குறதால ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வேலைகளை குறைங்க வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்கூட்டர் வண்டி தான். ஸ்கூட்டர் வண்டிக்கு சாக் ஆப்ஸர் எந்த கம்பெனிக்கு போட்டால் கரெக்டாக செட் ஆகும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஹோண்டா ஆக்டிவா. இந்த ஹோண்டா ஆக்டிவா நம்ம சாக் ஆப்ஸர் கேட்டாவே ரேட் வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டு பார்த்தாவே ஒரிஜினலுக்கும் வேறு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அதே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, ஸ்கூட்டர் எந்த வண்டி வச்சுருந்தாலும் இந்த சாக் ஆப்ஸர் இந்த கம்பெனி வாங்கி போட்டாவே கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் தெரியாது தெரியும் உங்களுக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாவே நிறைய காமிச்சிருப்போம் உங்களுக்கு. கேர்பிள் கம்பெனி தான். இவங்க தான் சாக் ஆப்ஸரு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு. இந்த 4 காயில் இதே கம்பெனி தான் அவங்களும். இப்போ சாக் ஆப்ஸர் மேலே வச்சுருங்க, பழைய கம்பெனி இது. ஓகேங்களா? அதனால் இவங்க சப்ளை பண்ணுறது தான் எல்லா கம்பெனிக்குமே. இவங்க ஓனாக பண்ணுறது அவங்க நேமே போட்டு கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் 150 200 ரூபா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி நிறைய நான் வாங்கி போட்டிருக்கேன். எங்கள் பல்சருக்கு நிறைய கம்பெனிக்கு வாங்கி எமகா நிறைய வாங்கி போட்டிருக்கேன். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த ஸ்கூட்டருக்கு இந்த போட போகிறேன், எப்படி கட்டி மாட்டோம் தான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு. உங்கள் வண்டியில் சாக் ஆப்ஸர் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த கம்பெனி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ரேட்டும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும். கம்பெனிக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? இப்போ கட்டலாம். இந்த வண்டிலாம் ஒரு சாக் ஆப்ஸர் தான். நம்ம ஈஸியாக போல்ட்டு கட்டலாம். மேலே ஒரு போல்ட் இருக்குது, அப்படியே கீழே வந்தீங்கன்னாவே இங்கே சைடில் ஒரு போல்ட் இருக்கும். கீழே கட்டினாவே கொஞ்சம் மேலே தூக்கும், நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஒரே ஆள் கூட கட்டி மாட்டலாம். இது 12 நம்பர் வரும். இது ஒன்று, இது ஒன்று. ஃபஸ்ட்டு கீழே கட்டுங்க. கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணினாவே போட்டு ஈஸியாக வெளில தரலாம். அதேமாரி மேலேயும் கீழே 12 மேலே 14. ஓகேங்களா? சைஸ் போட்டு மாறலாம், இந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ டக்குன்னு இறங்கிச்சு பார்த்தீங்களா கீழே. இது அப்படியே நம்ம ஒரு ஏற்ற வண்டி தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து நம்ம கட்டாக உரிய அப்படி ஏற்றலாம். இப்போ புதுசாக போடும்போதும் அதே டைரெக்ஷன் தான் மாறணும். ஸ்பெண்டர் பேஷன்லாம் பார்த்திங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கூட்டருக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, புதுசு. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாவே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே கம்பெனி சப்ளை தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ ஒரே மாட்ட வேண்டியதான். கீழே இதுக்குன்னே ஒரு லாக் ஒன்று மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக உட்கார வைக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு போல்ட்டு போட்டுருணும்.
கட்டும் போது கீழேருந்து கட்டுங்க, மாட்டும் போது மேலேருந்து மாட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே மாட்டிட்டு அப்புறம் தான் இங்கே மாட்டணும். இது உள்ளே வரும். லென்த்து போல்டு வரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வரும். நீங்கள் கூட 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஈஸியாக மாட்டு போயிடலாம். அதேமாரி கீழே மாட்டிட்டு மேலே மாட்டாதீங்க. ஏன்னா கட்டும் போது தான் கீழே கட்டணும், மாட்டும் போது மேலே மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே. ஓகே, கட்ட வச்சா கீழே மேலே ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் மாட்டியிருக்கோம். அதனால் உங்கள் வண்டியில் அது எந்த வண்டி இருந்தாலும் பரவாயில்ல, இந்தமாரி கம்பெனி நீங்கள் வாங்கி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இதேமாரி இந்த வீடியோ நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன் நான். நம்ம ஒரே பொருளாக வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த ஷாக் அப்சர் வேறு எந்த வண்டிக்கு போடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. கேர்பில் கம்பெனியாகவே எல்லா வண்டிக்குமே ஸ்பேர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரிஜினல் ஸ்பேர்ஸாகவும் போடுறோம். ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் லோக்கல்னு சொல்லுவாங்க. இதை லோக்கல்லாம் கிடையாதுங்க. நான் நிறைய வாட்டி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனிக்கு தயார் வச்சாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அது ஓய் தான். ஓகேங்களா? நம்ம தான் அதை நம்ம செக் பண்ணோம், நல்லா இருக்கா போயிருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம மற்றவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாது. அதேமாரி தான் இந்த ஷாக் அப்சர் நம்ம செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? காசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கம்மியான காசாக தான் ஆகும். பொருளும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ஏன் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இதுலேருந்து எனக்கு காசு வருதானா அப்படிலாம் கிடையாது. நம்ம வண்டி நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாமல் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் அது. ஓகேங்களா? ஒரே ஒரு பொருள் அதிகமாக ரேட்டுனா அதே பொருள் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வருது, வேறு கம்பெனி பிராண்டில் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தைரியமாக அதை வாங்கலாம். ஓகேங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் வண்டி கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம தெரியுமே. நான் யூஸ் பண்ணதால கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த பிராண்டு சூப்பராக இருக்கான்ட்டு. ஓகேங்களா? நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களும் அந்த ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க வண்டி எதனா போச்சுன்னா கூட நீங்கள் இந்த கம்பெனி பிராண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, மணி காசு விஷயம் பார்த்தா கம்மியாக தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஓகே ஆச்சுன்னா ஓகே. ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.